வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஹேப்பி நியூ இயர். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகவும் ஒரு முக்கியமான புத்தகம். "இஸ் யுவர் சைல்ட் இஸ் ரெடி டு ஃபேஸ் த வேர்ல்ட்." இந்த புத்தகத்தோட முன்னுரை வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த புக்க எழுதினவங்க வந்து டாக்டர் அனுபம் சைபால். இவங்க வந்து குழந்தைகள் நல மருத்துவர் தான். இவங்க வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த புத்தகத்துல முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பெர்ஃபெக்ட்டான பேரண்டிங் பண்றோம்ன்ற பேர்ல ஓடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாவே குழந்தைகள் எல்லாருக்குமே ஒரு 10ல இருந்து 15 வயசு வரைக்குமே தேவைப்படுற ஒரு விஷயங்கள் நம்ம குடுக்குற அவங்களுக்கு கவனிப்பு. நம்மளோட கவனிப்பும், நம்மளோட பிரசன்ஸும், நம்ம அவங்களுக்கு குடுக்குற அந்த கொஞ்ச நேரங்கள் மட்டும் தான் அவங்களுக்கு பெருசா தெரியும் அப்படிங்கிறத வந்து இந்த புத்தகம் வந்து உணர்த்தியிருக்கு. குழந்தைங்க வந்து நல்ல முறையில, நல்ல ஆளா வளரணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம வந்து பல போதனைகள அவங்களுக்கு குடுக்கலாம். ஆனா உண்மையாவே நம்ம எப்படி அவங்க முன்னாடி நடந்துக்கிறோம், என்ன செயல செய்றோம், என்ன சொற்கள சொல்றோம் அப்படிங்கிறத மட்டும் வச்சு தான் குழந்தைங்க வந்து வளர்றாங்க. ஆக்சுவலி குழந்தைங்க வந்து பெரிய ஆளா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு செய்றோம். மனி வைஸ் நம்ம வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எல்லாமே பண்றோம். ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்ம குழந்தைங்க வந்து ஒரு எமோஷனல் ரெசிலியன்ட்டான உள்ள ஆளா மட்டுமே வளரணும்னு நம்ம மனசுல நினைக்கணும். நம்ம குழந்தைங்க வந்து பெரிய ஸ்கூல்ல படிக்கலாம், பெரிய மதிப்பெண் எடுக்கலாம், எல்லாமே ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா கூட வரலாம். ஆனா நம்ம அவங்களுக்கு கத்துக் குடுக்க வேண்டிய பாடம் அவங்க ஃபியூச்சருக்கு எல்லாமே அவங்க எமோஷனலா எப்படி ஒரு உணர்ச்சிபூர்வமான ஆளா வராங்கங்கிறது மட்டும் தான். ஸ்கிரீன் டைம் வந்து நெறைய குழந்தைங்களுக்கு இடையூறா இருக்கு அவங்களோட வளர்ச்சிக்கு. அத பத்தியுமே டாக்டர் வந்து நெறைய ஆக்டிவிட்டீஸ் குடுத்திருக்காங்க. நம்ம குழந்தைங்களோட எப்படி ஒருங்கிணைஞ்சு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ எல்லாம் மாத்தலாம். ரொம்ப ஸ்கிரீன் டைம் பாக்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து அத அடுத்த பதிவுல பார்க்கலாம். ஹேப்பி பேரண்டிங்.